இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக இங்கே அணிவகுத்து வந்திருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் அவர்களுக்கும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். நிரந்தர தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, ஆனால் நாங்கள் லாஸ் ஆஃப் பேல வேலை செய்ய முடியாது, எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொல்லி வாரிய தலைவர் சந்திக்கலன்னு சொல்லி நிரந்தர தொழிலாளர்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துவாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஏரியாவில் எஃப்ஓசி பார்க்கறது, டிஃபெக்ட் மீட்டர் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் சரித்திரத்தில் முதன்முறையாக ஒரே போராட்டத்தில் 2 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது வெற்றி போராட்டமாக மாற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க தனியார் மயமாக்குறாங்கன்னு. இந்த தோழர்கள் மீது எனக்கு ஏற்கனவே சின்ன வருத்தம் இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர்ட்ட கூட நான் பேசியிருக்கேன் அந்த வருத்தப்பட்டு. அது காரணம் என்னன்னா, இந்த தனியார் மயமான் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஓட்டம் மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. 412 ரூபா கொடுக்க போகிறாங்க, கள உதவியாளர் பணியிடத்தை எடுக்க போகிறாங்க, கம்பியாளர் பதவியை எடுக்க போகிறாங்க. இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் நாளை மின்பாதை ஆய்வாளர், அதற்கு மறுநாள் ஆக்க முகவர், இப்படியே தொடர்ந்துகிட்டே போய் பார்த்தா கடைசியில மின்வாரிய தலைவர் மட்டும்தான் அங்க மிஞ்சி இருப்பார். மின்சார வாரியம் நம்மிடம் இருக்காது. இதை முன்வச்சு தான் நாங்க ஏற்கனவே சொன்னோம், ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு நாங்க கூப்பிடுறோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க, 10,000 கேங்மேனை